நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட AWACS, அதாவது ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏர்கிராஃப்ட். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காகவும், ரேடார் பர்பஸ்க்காகவும், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் அப்படி என்ன எக்யூப் பண்ணப்பட்டிருக்குன்னா, அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் வந்து எக்யூப் பண்ணப்பட்டிருக்கும். எதுக்காகனா முன்கூட்டியே நம்மளுக்கு வந்துச்சு ஏர்லி வார்னிங் தரத்துக்காக. அதாவது எனிமி ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஏரியல் த்ரெட்ஸ் வந்தால் இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ஏர்லியாக வார்னிங் கொடுக்கும் இந்த ஏர்கிராஃப்ட் மூலமாக. IAF பார்த்தீங்கன்னா இந்த AWACS பிளாட்ஃபார்மில் 2 மெயின் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா யூலேஷன் IL-76 ஹெவி லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டும், அடுத்தது வந்து நேத்ரா AWACS. அதாவது இது வந்துட்டு நம்ம DRDO மூலமாக சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஏர்கிராஃப்ட். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சு சர்வைலன்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த IL-76 பார்த்தீங்களா, அது வந்துட்டு இஸ்ரேலி மூலமாக டெவலப் பண்ண ஒரு 3 டைமென்ஷனல் ரேடார் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டார்கெட்ஸை வந்துட்டு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும்.